ஒரு 15 வயசு இருக்கிற ஒரு சிறுவன், வெறும் 15 வயசு இருக்கிற ஒரு பையன் தண்ட 11 வயசான கூட பிறந்த தங்கச்சிய கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுட்டு அந்த கொலைய அந்த சிறுவன் மறைச்சிருக்கிறான். ஜோதிச்சு பாருங்க, ஒரு 15 வயசு சிறுவன் கொலை செஞ்சுட்டு அந்த கொலைய மறைச்சிருக்கிறான். யாருக்குமே தெரியாத மாதிரி சித்தரிச்சு. இது நடந்தது பக்கத்தில் இருக்கிற இந்தியாலேயோ இல்லாட்டி வேறொரு நாட்டிலேயோ இல்லை, எங்கட நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள கிழக்கு மாகாணத்துல. அவங்களோட அப்பா அம்மா அங்க போனார்கள். எதுக்காக இந்த கொலை நடந்தது, இந்த கொலைக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். உண்மையை சொல்லப்போனா எனக்கு எப்போவோ தெரியும். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இது இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி மட்டும் யாருமே எடுத்துக்கொள்ளாதீங்க. அடுத்தடுத்ததா பல பகுதிகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நாளைக்கே நான் நேரடியா சொல்றேன், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்கல்ல சில பேர் வீடுகளில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய அப்பா அம்மா பார்த்து கொண்டிருப்பீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்து கொண்டிருப்பீங்க. கட்டாயமா இந்த வீடியோவை முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. சில முக்கியமான விடயங்களை இந்த வீடியோல முழுமையா நான் சொல்ல போறேன். எல்லாருக்குமே நல்லா தெளிவா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான சில முக்கியமான விடயங்களை சொல்ல போறேன். வீடியோட கடைசியிலையும் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வீடுகள் இருந்தா அந்த வீடுகளுக்கு தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏனென்றா இது இன்றைக்கு எங்கட சமூகத்தில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது இலங்கையில மட்டுமில்ல, உலக அளவில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா எங்கட இடத்துல உங்களோட வீடுகள்ல அது வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. என்னன்றதோ கொண்டா விரிவா முதல்ல இருந்தே சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். ஓகே, என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2-3 நாட்களுக்கு முதல், சரியா சொல்ல போனா மே மாதம் 28ஆம் தேதி இலங்கையில கிழக்கு மாகாணம் மட்டக்களப்புல ஏறாவூர் என்ற ஒரு இடம் இருக்குது. ஏறாவூர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பயங்கர பிரபலமான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு தமிழ் குடும்பத்துல இந்த சம்பவம் நடந்தது. ஒரு தமிழ் குடும்பத்துல, அந்த குடும்பத்துல ஒரு 15 வயசான ஒரு சிறுவனும் அவன் 11 வயசான ஒரு தங்கச்சியும் இருக்கிறார்கள். அவங்களோட அப்பா வேலைக்கு போற ஒருத்தர், அவங்களோட அம்மா வெளிநாட்டுல பணிப்பெண்ணா வேலைக்கு போன ஒருத்தரா சொல்லப்படுறார். ஸோ அந்த 2 பிள்ளைகளுமே அவங்களோட அப்பாட பராமரிப்புல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அவங்களோட அப்பா வளம மாதிரி வேலைக்கு போனதுக்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளுமே வீட்டுல தனியே இருந்திருக்கிறார்கள். 2 பேருமே போன் பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸ்மார்ட் போன்ல டிக்டாக் பார்த்து கொண்டு வந்ததா சொல்லப்படுது. அந்த 15 வயசு பையன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த தங்கச்சி போன்ல டிக்டாக் பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த போனை கேட்டிருக்கிறான். போனை தான் சொல்லி கேட்டுக்கிறான் போல இருக்கு. அந்த தங்கச்சி கொடுக்காம அந்த போனை பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் இடையில ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டு